ஆண்டவரே, இந்த செவ்வாய்க்கிழமை குடும்ப ஜெபத்துக்காய் ஸ்தோத்திரம். குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கிருபையில் கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் மகிமை எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்கின்ற ஆண்டவரே, குறைகள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் உற்சாகமாக எங்களை தேடுகிறது கேட்ட நல்ல மனசு எங்களுக்கு தாரும். இந்த மாலை வேளையில் உடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் அற்புத கரத்தில் ஆண்டவரை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் உங்கள் வல்லமையில நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீர் பிரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்போ சில பாடல் பாடி கர்த்தரை துதிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. 919. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவார், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை நான் பாடலாம். 1045. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த விதமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். உயர்வோ தாழ்வோ இருக்குதோ இல்லையோ நம்ம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படிதான் நம்முடைய தேவன் நம்மளை குறித்து விரும்புகிறார். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் இல்லாமற் போனாலும், கர்த்தருக்குள் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள்
களி கூறுவே. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் தொழிற் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் தொழிற் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஒரு சிறு பாடல், இதை நம்ம பாடலாம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கு நான். 1176. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம், கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம், கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, பின்னோக்கே நான்,
ஸ்தோத்திர ராஜா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அவருடைய கரத்தில் நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அப்பா நீங்கள் என்னை உருவாக்குங்க ராஜா. நீர் விரும்புகிற பாத்திரமாய், எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நான் மாறும்படியாக, இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக கிரியை செய்யும்படியாக, எதையாயிலும் ஆண்டவருக்காக நாம் செய்யும்படியாக அப்பா நீர் எங்களை உருவாக்குங்கப்பா என்று அப்பா அவருடைய கருத்தில் நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணால் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணால் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்கு செய்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்கு செய்திடுமே, வேதத்தில் காணும் மாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களை கர்த்தாவே நீர் விரும்புகிற பாத்திரமாய் அப்பா எங்களை உருவாக்கிடும்படியாக இந்த கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் தகப்பனை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. அப்பா எங்களை இந்த பூமியில் கத்தா எதற்காக தெரிந்து கொண்டீரோ, எதற்காக விரும்பியிருக்கிறோ ராஜா, அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் அப்பா நாங்களும் அப்பா எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தாவே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. அப்பா நன்மை உண்டாகும்படியாக பிற ஜனங்களுக்கு கத்தாவே, அம்மை ஆண்டவரே உலக மக்களுக்கு கத்தாவே அப்பா நன்மை உண்டாகும்படியாக அப்பா நன்மை செய்யும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த குடும்ப ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த 1 மணி நேரமாவது அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும். சில நேரம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய நேரம் பைபிள் படிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாமல் கூட சில விஷயங்களில் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நாளில் நம்ம 1 மணி நேரம் விழித்து ஜெபித்தா
நிறைய சோதனைகளை நாம் வெல்லலாம். அதாவது அநேகர் சோதனைகளை வென்றதெல்லாம் ஜெபத்தினாலே. இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீஷரை பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழிச்சிருந்தார். தூங்குறத பார்த்து திரும்ப சொல்லு, 1 மணி நேரம் என் கூட விழிச்சு இருக்கக்கூடாதா? ஆண்டவர் அவருக்காக அல்ல, நமக்காக தான் சொல்றாரு. சோதனை நமக்கு தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சோதனையை வென்றவர். வெல்றதுக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர் பூமியில் இருந்தப்போ, சரீரத்தில் இருந்தப்போ பெற்றுக்கொண்டார். இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற நாமும் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? சோதனையிலிருந்து தப்பிக்கிறதற்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கணுங்கிற ஒரு கோட்பாட்டை அல்லது ஒரு கட்டளைன்னு கூட சொல்லலாம், அல்லது ஆண்டவருடைய விருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தினார். இப்போ நாம் சிலர்லாம் சொன்னால் நம்மளாம் கடைசி காலத்தில் இருக்கோம், இயேசு வரப்போகிற காலம் ஆயிற்று, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லும்போது சில நேரம் நம்மளுக்கு பயம் உண்டாகுது இல்லையா? ஐயோ, நான் ஆயத்தமாக இல்லையே, சரியாக இல்லையே, நான் இன்னும் உண்மையாக நேர்மையாக இல்லையே, இன்னும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என்னால் முடியலையே, ஒரு சில நாளைக்கு நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க கூட முடியாது போல இருக்கு, அப்படிலாம் சில நேரம் யோசிக்கிற தன்மையெல்லாம் உண்டாகும். ஆனால் நம்ம அதெல்லாம் செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதுக்கு நம்ம முற்படணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் நிச்சயமாய் வரும், இடர்கள் நிச்சயமாய் வரும். இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். அதே வேளையில் சோதனையை சில மனிதர்கள் ஜெயிச்சிருவாங்க. யாருன்னா விசுவாசம் உள்ள மக்கள். எல்லாம் உலகத்திலேருந்து வர்ற சோதனை தான். உலகத்திலேருந்து வர்ற சோதனைனாலும் விசுவாச மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு தான் வேதம் சொல்லு. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்ம தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் நம்மளை ஜெயமுள்ளவங்களாய் மாற்றும். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய ஆசை. நாம் ஜெயம் எடுக்க வேண்டியது ஆண்டவருடைய விருப்பம். ஆகினால இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ஜெபந்தான். அப்போது இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களில் நடக்க போகிற நிறைய சம்பவம், நான் ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த வசனத்தை நான் கோட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி திருப்பவும் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்பு இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து சொல்றாரு, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபம் என்ன செய்யணுமா? ஒரு மனுஷனை விழிப்புள்ளவனாக்கும். ஜெபம் பண்ற நம்மளை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி, என்ன பெரிய ஜெபம், எப்போ பாரு ஜெபம் ஜெபம். நம்ம கூட அசட்டை பண்ணாங்க பற்றிய பிள்ளைங்க, இன்னொரு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், 1 மணி நேரம் பண்ணால் போதாதான் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு பாதுகாப்பு, அவ்வளோ பலன். ரெண்டாவது, நாம் ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்பு உண்டாகும். என்ன உண்டாகும்? ஒரு விழிப்பு. அப்போ யார் விழிப்பாக இருப்பாங்க? ஜெபிக்கிறவங்க விழிப்பாக இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து அனுதினமும் ஜெபிக்கிற மக்கள் விழிப்புள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த 21ஆம் அதிகாரத்தில் நிறைய சம்பவங்களை சொல்கிறார். அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த காலத்தில் நமக்கு தேவை என்னென்னா ஒரு விழிப்பு.
விழிப்பு எதனால? ஜெபத்தினால. ஜெபத்தினால நம்மளுக்கு ஒரு விழிப்பு கிடைக்கும். அப்போ சோதனை காலத்தில் நாம் தப்பிக்கப்படுகிறதுக்கு அல்லது இனி வரப்போகிற காலங்களில் நாம் தேவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஜனங்கள், அது ரொம்ப முக்கியம். நம்ம தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். ஆனால் மற்றவங்களை பற்றி என்ன சொல்லுது பாருங்க, அந்த வசனம் 35 வசனம் பாருங்க. பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கண்ணினா ஒரு கவுதாரிக்கோ பறவைகளுக்கோ கண்ணி சுருக்கு வைப்பாங்க, வலை போடுவாங்க. வலை போட்டுட்டு அது மேலே சில இறையை போட்டு வைப்பாங்க. அந்த வலையை பார்க்காது சில பறவைகள். அது நிச்சயம் அதுக்கு தேவை ஆகாரம், அதுக்கு தேவை சோறு. அது மேலே நோக்கமாக இருந்துன்னு செஞ்சிடும். போய் அதை சாப்பாட்டை மட்டும் பூத்தி கொத்தி சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சுருக்கு இழுத்துட்டுனா போதும், அவரோட காலெல்லாம் மாட்டிக்கும். சத்துரு கையில் மாட்டிப்பான், வலை விரிச்சவங்க கையில் அந்த குருவியெல்லாம் மாட்டிக்கும். இதை போலவே தேவனுடைய வருகை நாளை குறித்தும் அவர் வரப்போகிற நாட்களிலே நாம் ஆயத்தமாக வேண்டிய ஆயத்தத்தை குறித்து நம்மளுக்கு ஒரு தெளிவு இல்லைன்னா, ஏன்னா கிறிஸ்துக்களாகி நமக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம நிச்சயமுள்ள ஜனங்கள். யாருக்கு திருடனை போல் வருவாரா? அவரை அறியாத ஜனங்களுக்கு தான் அவர் திருடனை போல வருவார். ஆனால் அறிந்த ஜனங்களுக்கும் அவர் திருடனை போல வந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா எதிர்பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில நேரம் நம்ம சொந்தக்காரங்க என்ன ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிட்டா கூட நிச்சயமாக வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் ஒரு சில சொல்லாமல் கொள்ளாமல் வருவாங்க பார்த்தீங்களா, திடீர்னு ஐயோ நீங்கள் வர்றது சொல்லவே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஆயத்தமாக இல்லைலாம் சொல்லுவாங்க சிலர்லாம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவங்க எப்போதுமே கர்த்தருடைய வருகை குறித்து நம்பிக்கை உள்ள ஜனங்கள். அவங்க எப்போதும் இதெல்லாம் சம்பவிக்கும் போது இயேசு கிறிஸ்து வருவார்னு நம்பி வாழ்கிற ஜனங்க. அப்போ நம்ம ஆண்டோடைய வருகை குறித்த நம்பிக்கை உள்ள ஜனங்களாக நம்ம இருக்கணும்னா நம்ம ஆயத்தமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அதுக்கு நமக்கு உதவி செய்யறது தெரியுமா? விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், அதாவது கவனமாக ஜெபிக்கிற ஜெபம், அல்லது தேவனோடு தொடர்பில் இருக்கிற காரியங்கள். ஆனால் இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்க முடியாதபடி சத்துரு நிறைய விஷயங்களை நம்முடைய மனசில் போட்டு குழப்பி நம்ம போகாத வழியில் போகிறதுக்கு முயற்சி செய்யவும், அதை நம்முடைய வாழ்க்கையில் கரைப்படுத்தி கொள்ளவும் நிறைய விஷயங்களை பிசாசு இந்த காலத்தில் செய்வோம். ஏன்னா இப்போ யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை, வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்க ஆள் இல்லை, சபை கூடி வர முடியல. இந்த காலங்களில் பிசாசு என்ன செய்வான்? நம்முடைய மனசை ரொம்ப போட்டு குழப்புவான், நமக்கு நிறைய பலவீனங்களை கொடுப்பான், ஜெபிக்கக்கூடாதபடிக்கு சோர்வு கொடுக்குறான். இப்போ எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு என்னென்னா, சபையில் போய் ஜெபிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். சபையில் போய் தனிமையாக உட்காந்து ஜெபிச்சா ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸோடு நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் வீட்டில்னு பாருங்களேன், நம்ம ஜெபம் பண்ணி இருப்பாங்க, பாத்திரம் தடாப்படாமல் விடணும், யாராவது குறுக்க நடுக்கு வந்துன்னு போவாங்க, என்னங்க என்னுவாங்க, ஏன் பண்ணுவாங்க, ஏம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிந்த அப்படி சிதறம் பார்த்து அதுக்கு தான் ஆண்டவர் சபை கூடி வருதில் ஒரு விசேஷப்படுத்தினார். நம்முடைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணால் கூட அந்த சபையில் போய் ஜெபிக்கிற மாதிரி ஒரு திருப்தி நமக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த காலங்கள் இன்றைக்கி நமக்கு தடைப்பட்டுருக்குன்னு போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு வருத்தமாக இருக்குது. சபையில் போய் ஒரு மனசார ஒரு 3 மணி நேரம் முழங்கால் போட்டு அவர் பாதத்தில் உட்காந்து உருண்டு புரண்டு அழுது ஜெபம் பண்ணுறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பலனாக இருக்குமே. அப்படி இப்போ ஜெபம் பண்ண முடியலையே, வெளியே போனாலே எங்கே போகிறோன்னு கேட்காம போலீஸ்காரன் அவனுக்கு பதில் சொல்லிட்டு வர்ற வேலைக்கு போகும்போது நான் இருந்தது. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பாதகமாக இருக்குது. அப்போது இந்த காலங்களில் நம்ம என்ன செய்யணுமா, இந்த மாதிரி பாரங்களை ஒரு பெரிய விஷயமா நம்முடைய மனசுக்குள்ளே கொண்டு வராமல் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து இந்த காலங்களில் இப்படி சம்பவிக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னதுனால நம்ம என்ன செய்யலாம், இந்த காலத்தில் நம்ம விழிப்போடு கூட ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வருகை நாள் சமீபம் என்றதை உணர்ந்து நாம் விழிப்போடு கூட ஜெபிக்கலாம். இந்த ஜெபம் நம்மளுக்கு விழிப்பை கொடுக்கும். ரெண்டாவது, இந்த உலகத்தில் வர்ற எல்லா காரியங்களிலிருந்து நம்மளை தப்புவிக்கும். இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிற, அதாவது
தேவனோடு கூட இணைந்து வாழ முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக எதிர்த்து வர்ற காரியங்கள் அல்லது உலகத்தாருக்கு வர்ற காரியங்கள் நம்மளையும் தாக்க வரும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? விழிப்பாய் ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம தேவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஜனங்கள். அதான் தான் இந்த உலகத்தில் பாருங்க, கொரோனா வைரஸ் நிறைய ஜனங்களை தாக்குது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மேலே அது ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை என்ன செய்தார்? பாதுகாக்க. நம்மகிட்ட நிறைய குறைகள் இருந்தாலும் கூட நம்ம மேலே மிகுந்த இறக்கம் வச்சார். நம்மளை நேசிச்சுட்டார் இல்லையா? நம்ம மேலே மிகுந்த அன்பு வச்சுட்டாரு. நம்மளை பாதுகாக்கிறாரு. இந்த பாதுகாப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? சாதகமாக எடுத்துட்டு நிர்விசாரமாக இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்கணும். அப்போது இந்த காலங்கள் என்ன செய்யுமா? பெருந்திண்டினாலும் லௌகிக கவலையினாலும் நம்முடைய இருதயம் பாரம் அடையுமா? என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துறது, என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, என்ன சமைக்கும் போது தெரியலையே அப்படிங்கிற ஒரு கலக்கமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த காலத்தில் என்ன செய்யலாம் தெரியுமா? நிறைய நேரம் ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அப்போ நம்மளை சாப்பாடெல்லாம் குறையில்லாமல் தருவார். எப்படி தருவார் நமக்கு? அதில் எந்த விதமான ஆட்சேபனையெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு சாப்பாடெலாம் கட்டாயம் தருவார். அதை குறித்து பாரம் அடையக்கூடாது. லௌகிக கவலைகள், இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறோமோ, நம்ம இயேசுவோடு கூட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எப்படி வாழ்ந்துருவோம், எப்படி நம்ம சிறப்பாக நம்மளால் வாழ்ந்துட முடியும். நம்ம அந்த சீஷர்களை போல இருக்கக்கூடாது. ஐயோ ஐயரே செத்து போகிறோமே, நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? ஆனால் இயேசு அந்த படகுல தான் படுத்திருந்தார். அப்போ கேட்டார், உனக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அப்போ நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நம்முடைய லௌகிக காரியங்களை வெறுத்து நம்முடைய ஆகார விஷயங்களெல்லாம் கரெக்டாக ஆண்டவர் செய்வாருன்னு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டு என்ன செய்யணும்? இந்த காலத்தினுடைய கொடூர தன்மையை நாம் உணர்ந்து மனுஷர்களை பயமுறுத்துகிற இந்த காலத்தில் தேவன் நமக்கு சகாயராக இருக்கும்படி இவைகளுக்கெல்லாம் தப்பி இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு நாம் பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜாக்கிரதையாக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த ஜெபம் நம்மளுக்கு ஒரு நல்ல விழிப்பு தரும். ஜெபம் நம்மளுக்கு நல்ல ஒரு உணர்வுள்ள சிந்தையை தரும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து வருவாருங்கிற நம்பிக்கையில நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு தவிப்பை இந்த ஜெபம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப ஜெபிக்காமலே விட்டுட்டோமா நம்முடைய மனசு என்ன செஞ்சிடும் தெரியுமா? அப்படியே மறத்து போயிடும். அப்படியே ஒரு மாதிரி கடினமாயிடும். துணிகரமாக பாவமான காரியங்களில் ஈடுபடுறதுக்கு நமக்கு துணிகரம் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும்? ஜெபிச்சிடணும். அதனால் காலையில் போய் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து என்ன செஞ்சு ஜெபிச்சிடணும். அப்பா என்னை ரட்சிங்க, என்னை பலப்படும். நிறைய பலவீனங்கள் இருக்குது, சோர்வு இருக்குது, கவலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூக்கி அவர் மேலே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிடுச்சுன்னு அவரோட ஒப்புரவாயிடணும். அப்படி செஞ்சிட்டோம்னா இந்த பூச்சக்காரத்தின் மேலே வர்றதான அந்த ஆபத்து காலங்கள், தீமைகள், இதுக்கெல்லாம் தப்பி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி பேணி செஞ்சிடலாம், நின்றுடலாம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பலத்தையும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த ஜெப ஆவி நம்ம ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கணும். இந்த ஜெபத்துக்கு விரோதமாக நம்ம வாழ்க்கையை தோற்கடிக்க நினைக்கிற சோர்வுகள், அசதிகள், நிர்விசாரங்கள், தூக்க மயக்கங்கள், அது மட்டுமல்ல தேவ அன்புக்கு விரோதமான காரியங்களை துணிகரமாய் செய்கிற அனுபவங்கள், ஒருவேளை பொய் பேச வேண்டிய அனுபவங்கள், இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு என்ன செய்யணும்? அறவே அகற்றி கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை, சமாதானத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தரணும். இந்த காலத்தில் நாம் விழித்திருந்து நம்மை தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையை ஆயத்தமாக்கி கொள்ள ஒரு நல்ல ஜெப ஆவியத்தால் எங்களுக்குள்ள லௌகிக கவலை வேண்டாம். என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, கல்யாணத்துக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, இந்த வருங்காரியங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறோம் தெரியல. வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் வாரத்தை வச்சிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ நீதிமானாக இருந்தால் நீ தள்ளாடவே மாட்ட. அது ரொம்ப முக்கியம். நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். நீதிமான்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். நீதியாய் நடக்கிற ஜனங்களுக்கு எப்போதும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார்.
உண்மையில் ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை உயர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது மேலே நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாது. நமக்கு எவ்வளோ உயர்வு வந்தாலும் எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாலும் நம்ம தேவன் பேரில் சார்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை விழிப்போம். ஏன்னா நமக்கு இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம இயேசுவை போல மறுரூபம் ஆகிற வரைக்கும் இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கணும். ஆனால் உலகத்தாராய் அல்ல, நம் பரலோகத்தின் மக்களாய் நம் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த உணர்வோடு கூட நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்கணும். அவருடைய நாமத்தை நான் உயர்த்தி காண்பிக்கணும். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வார்த்தையை நம்பாமல் போயிட்டு இருந்தா எங்களை மன்னிங்க. அப்படின்னு சொல்ல, வானம் பூமி ஒழிஞ்சிடும், என் வார்த்தை ஒழியாது. அதனால் கடைசி காலத்தில் லௌகீக கவலைகள் பெருந்தினாலும் லௌகீக கவலைனாலும் இருதயம் பாரம் அடைஞ்சிடும். மனுஷோட இருதயம் பாரம் அடைஞ்சிட்டா ஜெபிக்கலாம் வராது, ஜெபம் வராது, வேத வாசிப்பு வராது, ஆண்டவருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையில் உற்சாகம் இருக்காது. நம்ம அதெல்லாம் தள்ளிவிட்டு, அதெல்லாம் அற்ப காரியம், அதெல்லாம் தேவன் நமக்கு தவறாமல் தேவையானது தருவார். ஆனால் நாமும் தேவனை சந்திக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தமாக்கி கொள்ள இந்த ஜெப வாழ்க்கையை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தணும். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் குறைவுள்ள மனுஷர் தான், ஆனாலும் உங்கள் வார்த்தையை நாங்கள் நம்பி நீங்கள் வரும்போது உங்களை சந்திக்கிறதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை இப்போ ஏற்பட்ட விலையேற பெற்ற பாக்கியத்துக்கு ஸ்லாக்கியத்துக்கு எங்களை அழைச்சிங்களே. சில நேரம் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் அதை மறந்து நிர்விசாரிகளாக நாங்கள் வாழ்ந்து வருகிற காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து சேருகிறது. அவைகளெல்லாம் நாங்கள் ஜெயம் எடுத்த ஆண்டவரே, எங்கள் இயேசு வருவார் என்றும் அவர் முன்பாக நிற்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாங்கள் எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. இதுவரைக்கும் அந்த அனுபவம் எங்களில் யாருக்காவது இல்லாமல் இருந்தால், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை மாறினாலும், எத்தனை மனிதர்கள் தள்ளிவிட்டாலும், எத்தனை பேருடைய அன்பு மாறிட்டாலும், இயேசுவின் அன்பு மாறாதுங்கிற விசுவாசத்தோடு அவர் வரும்போது அவருடைய வருகையில் அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாராண்டவரே. தகப்பனே, உங்கள் அன்பிலிருந்து விலகாத கிருபையை தாரும். நீங்கள் வருவீங்க என்ற எதிர்பார்ப்போடு வாழக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே, நீர் வரும் நாளில் உண்மை நாங்கள் சந்திப்போம் என்கிற ஆண்டவரே அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் நாங்கள் சபையாராய் நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஒரு ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் விழிப்பிருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. உங்களோடு எப்போது தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க. நாங்கள் உங்கள் தொடர்பை விட்டுட்டு நாங்கள் யாரோடு தொடர்பு வச்சிருக்கோம் ஆண்டவரே, அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நீர் அகற்றின ஆண்டவரே. எங்கள் ஐக்கியம் எங்கள் பிதாவாகிய தேவனோடும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று பவுல் சொன்னது போல, இந்த காலத்தில் எங்கள் ஐக்கியம் ஆண்டவரே பிதாவாகிய தேவனோடும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்கள் ஐக்கியம் இருக்கிறதுக்கு எதுவாக எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய கிருபையின் கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. விழிப்புள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மேலே இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்ணியை போல் வரும், ஆனால் நாங்களோ எங்கள் இயேசு வரும் முன்னாடி இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்ற அறிவோடு கூட இவைகள் சம்பவிக்கும் காலங்களை நாங்கள் காணும்போது எங்கள் தேவன் சமீபமாக இருக்கிறார் என்றும் அவர் தம்முடைய வருகையில் சீக்கிரமாய் வந்து எங்களை ரட்சித்துக் கொள்வார் என்று எதிர்பார்ப்போடு வாழ்கிற மக்களாக இருக்கிறதற்கு இந்த ஜெபம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கு ஆண்டவரே. ஜெபிக்காத மனுஷனுக்கு கர்த்தருடைய வருகை குறித்த நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே அது சந்தேகப்படும்படியான காரியம் ஆண்டவரே. ஜெபிக்காத மனுஷன் கர்த்தருடைய வருகையில் போவான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஜெபிக்கிறவர்கள் விழிப்பாயிருப்பார்கள். விழிப்பாயிருக்கிறவர்கள் தேவனை எதிர்பார்த்திருப்பார்கள். எதிர்பார்த்திருக்கிறவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் தேவனாலே நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே என் கர்த்தர் மாற்றும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே விழிப்புள்ள குடும்பங்களாக
ஜெபத்தில் விழித்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ஒரு குறைவுள்ளவனை நிறைவுள்ளவனாய் மாற்றும். ஜெபம் பலவீனனை கூட பலவானாய் மாற்றிடும் ஆண்டவரே. ஜெபம் ஆண்டவரே புதிய புதிய காரியங்களை கொண்டு வரும் ஆண்டவரே. ஜெபம் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கும் ஆண்டவரே. ஜெபம் ஆண்டவரே தேவனுடைய கரத்தின் பெரிய பெரிய கிரியைகளை காணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இத்தனையும் அறிந்திருந்தும் நாங்கள் ஜெபிக்காமல் போனால், உம்மோடு கூட ஆண்டவரே உறவாடாமல் போனால் அது எங்கள் வாழ்க்கையில் பாவமாகும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாவங்களுக்கு எங்களை எங்கள் பிள்ளைகளை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். எங்கள் தொடர்பு எங்கள் ஐக்கியம் எங்கள் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்போது இருக்கிறதற்கு எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. அப்படி இதுவரைக்கும் எங்களில் யாராவது நாங்கள் அந்த ஐக்கியத்தை அன்பை விட்டு உம்மை நினையாமல், உம்முடைய பரிசுத்தத்தை நினைவு கூறாமல் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை நினைவு கூறாமல் ஆண்டவரே பெருந்திண்டினாலோ லௌகீக கவலையினாலோ உலக ஆசை செயலினாலோ இழுக்கப்பட்டு கிடந்தால், அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையில் நீர் விடுவித்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சந்தித்து மீட்டு கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு நல்ல ஜெப வாழ்க்கைக்கு நேராக நடத்துங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் காரியம் எப்படி நடக்கும், எங்கள் காரியங்கள் எல்லாம் எப்படி முடியுமோ என்று உள்ளத்தில் அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆண்டவரே, எங்கள் தேவனுக்காக நாங்கள் காத்திருக்கும் போது, எங்கள் தேவனுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் முன்னிறுத்தும் போது எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் முடியும் என்கிற விசுவாசம் நம்பிக்கையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆசீர்வதி, பரிசுத்த ஆவியானவரே நீர் பலப்படுத்தும் ஐயா. உடைய அற்புத கிருபை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஜெப வீரர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க வரும்போது இந்த உலகத்தில் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க இந்த ஜெபம் எங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிற விசுவாசம் நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் தான் பக்தர்கள் கூட இப்படி பாடினார்கள். இந்த வாழ்க்கையை ஆண்டவரே இது பெரிய பாக்கியம் என்று பாடினார்கள், இது ஒரு பெரிய சிலாக்கியம் என்று பாடினார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற வாழ்க்கை ஒரு பெரிய சிலாக்கியம். உன் பாதத்தில் காத்திருக்கிறது ஆண்டவரே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்றெல்லாம் உடைய வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது ஆண்டவரை, உணர்த்துகிறது. கர்த்தாவே, நீர் வரும்போது நம்முடைய வருகையில் உண்மை சந்திக்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல விழிப்புள்ள ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் சொன்ன நம்முடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே ஜாக்கிரதையாய் விழித்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படும்படி எங்கள் ஜெப வாழ்க்கையை நாங்கள் குறைத்து கொள்ளாமல் அதில் பெருக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், நீர் ஆளுகை செய்யும், உங்கள் பரிசுத்த நாமத்தையே மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுவே சட்டம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்தோடனே ஓர் முகமா வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யோ.
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டி நிற்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஒரு தெய்வீக பாதுகாப்பை இந்த காலங்களில் தரணும். டிவி நியூஸில் உண்மை சொல்கிறானோ பொய்ய சொல்கிறானுங்களோ தெரியல, பெருகுதுன்னு கணக்கு போயிட்டே இருக்கு. பெருகுதை தவிர சுகமாக்குறது சொல்லவே மாட்டுறாங்க. எப்படி ஆயினும் நம்முடைய மக்களை ஆண்டவர் நிச்சயம் பாதுகாக்கணும், குடும்பங்களை பாதுகாக்கணும். விசுவாச குடும்பங்கள், ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த பொல்லாப்பிலிருந்து தீமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ரட்சித்து காக்கும்படியா அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகம் ஆரோக்கியம் தரணும். சரீரத்தில் ஆரோக்கியம் பண்ணால் நல்லா சாப்பிடணும். வேலை இல்லாத காலத்தில் எப்படி நல்லா சாப்பிட்றது அப்படி சில நேரங்கள் ஜனங்க யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாருன்னு வேண்டிக்க சொன்னார். அப்படியே நான் வேண்டிக்கும் போது நம் பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் தரணும், அவங்களுக்கு நல்ல சுகம் ஆரோக்கியம் தரணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் ஆண்டவர் பெருக செய்யும்படியாக, கத்த தடைகள் எல்லாம் உடை தெரியும்படியாக கத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவர் தரவும், ஆண்டவர் தெய்வீக சுகத்தின் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பவும். யாராவது பலவீனமாக வியாதியாக இருந்தால் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நாளில் ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவ சமாதானம் ஒவ்வொருவரை ஆண்டு கொள்ளும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்தை கத்த தம்முடைய இரத்தத்தால் மூடி நாம் எல்லாரும் சுகமாக இருந்தால் தான் துன்பப்படுற மக்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். அதனால நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும், ஊழியக்கார குடும்பங்களுக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கும் கத்த நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தொடர்ந்து தந்து கத்த நம்மை பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவரே மாலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள அத்தனை குடும்பங்களும் இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களோடு பார்க்குற எங்கள் உறவுகள், எங்களுடைய நண்பர்கள், ஆண்டவரே ஆந்திராவிலே பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவேளை எங்கள் முகம் தெரியாத மக்கள் கூட இந்த ஜெபத்தில் பங்கு பெறலாம், அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜெபம் முடிந்த பிறகு இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீ சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ தொடர்ந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை காத்தது உங்கள் கிருபை அப்பா, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தது உடைய தயவு ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போனவர்களாக இருந்தாலும் கூட, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் தளர்ந்து போயிருந்தாலும் கூட உங்கள் கிருபை நீர் எங்களுக்கு அதிகமாய் தந்து எங்களை பலப்படுத்தி இதுவரைக்கும் எங்களை அற்புதமாய் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியே உடைய செட்டியின் மறைவுக்குள்ள வாழ்ந்துட வேண்டும் என்று நினைக்கிற எங்கள் குடும்பங்களை எல்லாம் இதுவரைக்கும் நீர் காத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்மிடத்தில் வாஞ்சியாக இருந்து உம்முடைய நாமத்தின் வல்லமையை அறிந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெறவும், ஆண்டவரே உம்முடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் மறைந்து வாழவும், ஆண்டவரே நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் தைரியத்தோடு திடத்தோடு வாழ்ந்து
துயரப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்க, துன்பப்படுகிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆண்டவராகிய தேவன் இந்த காலத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை கட்டளையிடும்படியாக எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பாதுகாப்புகளை வைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் மன உளைச்சலினால் வேலையிலேயே நாளைக்கு பிள்ளைகளுடைய படிப்பு எப்படியோ, நாளை இந்த மாதம் முழுவதும் நாங்கள் என்ன செய்வோமோ என்று பிள்ளைகள் உள்ளத்தில் ஆண்டவரே கலக்கங்கள் வந்துடக்கூடாது. எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவர் ஆண்டவர். எங்கள் தேவன் வனாந்திரத்திலே அப்பத்தை கொடுத்து ஆதரித்த தெய்வம் ஆண்டவர். கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி எங்கள் தாகத்தை தீர்க்கிற தேவன் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் நீர் மாறாதவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அற்புதங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே மாறி போகவே இல்லை. உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதமாய் பதிலையும் விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறவர். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பம், செய்யார் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும், இந்த இணையதளத்தில் எங்களோடு தொடர்பில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், எங்கள் சபையிலிருந்து திருமணமாகி போன குடும்பங்கள், தூரத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள், ஆந்திராவில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் உறவுகள் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி தாபரிக்கிற அந்த பாக்கியத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க ஆண்டவரே. உடல் சோர்வினாலே, களைப்பினாலே யாரும் சோர்ந்துடாதபடி ஆண்டவரே, சரீர பலவீனங்கள் அவர்களை மேற்கொள்ளாதபடி அந்த பலவீனத்தின் மேல் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கி அந்த பலவீனங்களை ஒவ்வொருவரும் ஜெயிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வலி வேதனையில் இருக்கிற பிள்ளைகள், சரீரங்களை வலி வேதனைகளை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இப்பொழுதே ஒரு பரிபூரண சுகம் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய அற்புத கரமும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்பங்களில் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உலகமெல்லாம் அந்த நோயை பார்த்து பயப்படுகிற இந்த காலத்தில், நோயை பார்த்து கலங்கி நிற்கிற இந்த காலத்தில், கலங்கி நிற்கிற இந்த மக்களுக்கு நாங்கள் ஆண்டவரே மன்றாடி ஜெபித்து அவர்கள் வாழ்வில் ஒரு விடுதலை கொண்டு வருகிறதற்கு உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உம் சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் மூலம் இந்த தேசத்துக்கு விடுதலையும் சமாதானம் வர வேண்டுமானால் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகமும் பலமும் பாதுகாப்பும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களை ஒரு விசை கூட உம் பக்கமாய் இழுத்துக் கொள்ளும். எங்கள் பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே நல்ல பிள்ளைகளுக்கு சத்துள்ள ஆகாரங்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரே அற்புதங்களை செய்திடும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்க பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே உடைய தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்களை உடைய தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி இந்த நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி உங்க பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கருத்தில் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்யும். இந்த பரிசுத்த நாமத்தையே மகிமைப்படுத்தும். மீட்பரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய சேவர கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். தம் அன்பாலே பரிசுத்தனா மாற்றினார் அதிசயம். தம் அன்பாலே பரிசுத்தனா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முக்கியமாய் ஒரு சில காரியங்கள், நம்முடைய குடும்ப காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், முக்கியமாக நம்முடைய சபையிலுக்கு தானே பவுல் மஞ்சுளா அவங்களுடைய குமாரத்தி ஜெஸ்ஸி, இந்துங்கிற ஜெஸ்ஸிக்கும் மகன் சுரனுக்கும் வருகிற 15ஆம் தேதி திருமணம். ஒருவேளை நீங்கள் இதை அறிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த திருமணத்தில் ஆண்டவர் வந்து அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த திருமணம் ரொம்ப எளிமையான முறையில் நடக்க போகுது. சப்போஸ் அவங்களுடைய திருமணத்துக்கு வர்றவங்க மேக்ஸிமம் அவங்க வீட்டுக்கு தான் வரணும். அந்த ஹாலில், சர்ச்சு கீழே இருக்கிற இந்த டைனிங் ஹாலில் நடக்கிற திருமணத்துக்கு அவங்க வீட்டார் மட்டும்தான், ஒரு 15-20 பேர் மட்டும்தான் வரலாம். வேறு யாரும் அங்கே வரக்கூடாது. அது கூட ரொம்ப பாதுகாப்பாக சமூக இடைவெளி விட்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கையோடு கூட அதை நம்ம நடத்த போகிறோம். அந்த திருமணத்துக்காக நம்ம இந்த நாளில் நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். அதோடு கூட நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்யணும். என் பிள்ளைங்கள் 2 பேர் கூட திருமணம் செய்யணும். இன்னும் நம்முடைய விசுவாசி குடும்பங்களில் நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும். அந்த திருமணத்தில் எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் கூட இருந்து நம்முடைய திருமணங்களை கர்த்தர் நம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கணும். வரும் காலங்களில் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாக, விசேஷமாக இந்த அருமை பிள்ளைகளுடைய 15ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு 10-10:30 மணிக்கு அந்த ஆராதனை ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு, 3/4 மணி நேரத்துக்குள்ளே திருமணம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு அவங்களுடைய வீட்டாண்ட அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு விருந்து வச்சு அங்கே போய் நிச்சயம் நீங்கள் பங்கு பெறலாம். சரியா? ஆயினால் அந்த பிள்ளைகளுடைய திருமணத்தை ஆண்டவர் தடையில்லாமல் நடத்தும். அந்த நாளில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரவும். எளிமையாக செஞ்சாலும் இயேசு வந்துட்டால் போதும். 1 கோடி பேர் வந்தும் நம்ம அப்பா இயேசு வரலன்னா அதில் பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. 1000 பேர் வரலனாலும் நம்ம ஆண்டவர் வந்தாருன்னா அவர் 1000-10,000ங்களில் சிறந்தவர். அதனால் நம்ம இயேசு அருமையான பிள்ளைகளுடைய திருமணத்தில் வரணும். எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக இந்த திருமணத்தை ஆண்டவர் நினச்சணும். அவர்களை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணலாமா?
இன்னும் நம்முடைய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் திருமணம் செய்ய குறிச்சிருக்கிறாங்களோ, இன்னொரு ஒரு மாதம் கழித்து செய்யாரில் ஒரு பிள்ளைகளுக்கு ஜூன் ஜூலையில் ஒரு செய்யாரில் இல்லை அருமையான மகள் விக்டோரியாங்கிற பிள்ளைக்கு சகோதரி திலகாவுடைய மகள் 3வது மகள் விக்டோரியாவுக்கும் சென்னையில் இருக்குதான் அந்த டேனியலுங்கிற அந்த அருமையான சகோதரனுக்கும் திருமணம் பேசியிருக்கு. அதுதான் அவங்களுக்கு டேட் இன்னும் குறிக்கப்படலை. அதையும் நம்ம குறிப்பிட்ட நாளில் அந்த திருமணத்தை நம்ம நடத்த ஆண்டவர்களுக்கு உதவி செய்வோம். நம்ம பிள்ளைகளுடைய திருமணங்கள் இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்வோம். பிள்ளைகளுக்கு பெண் பார்த்துட்ருக்காங்க, சிலருக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்யணும். முக்கியமாக ஜெஸ்ஸி சுகந்த திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கலாமா? நம்முடைய சபையில் ஒரு மூத்த விசுவாசி நம்ம சகோதரி இந்த ஊழியத்தில் தோல் கொடுக்குறாங்க. அருமையான இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு குடும்பத்தை ஆண்டவர் கனப்படுத்தும்படியாக நாம் ஜெபம் பண்ண ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அருமையான சகோதரி ஆண்டவரே மஞ்சுளா ஆண்டவரே பவுல் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுலையும் ஆண்டவரே சகோதரி மஞ்சுளாவுடைய பிள்ளைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக ஜெஸ்ஸி சுகன் திருமணத்தை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே என் கர்த்தராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் நீங்கள் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. நீங்கள் வந்து பிள்ளைகளை பலப்படுத்தணும் ஆண்டவரே. நீங்கள் வந்து பிள்ளைகளை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் வந்து பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும்ப்பா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தங்களை உமக்காக ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், இந்த குடும்பம் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தோல் கொடுக்கிற குடும்பம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படுகிறதுக்காக இரவும் பகலும் போராடுகிற குடும்பம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த லாக்டவுன் காலத்தில் நாங்கள் ஒரு ஆண்டவர் எளிமையான முறையில் இந்த திருமணத்தை நடத்தினா கூட எங்கள் அப்பா இயேசு திருமணத்தில் வரணும்ப்பா. குறைகள் குற்றங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. 1000 பேர் 500 பேர் வரலன்ற ஒரு துக்கம் எங்களுக்கு இல்லாமல் போகணும் ஆண்டவரே. 500 பேர் வரலன்னா எங்கள் இயேசு வந்தாரே, அவர் 1000 சிறந்தவர். அருமை பிள்ளைகளுடைய ஆண்டவரே திருமணத்தில் நீங்கள் வரணும்ப்பா ஆண்டவரே. எங்கள் உள்ளம் அதை வாஞ்சிக்குது ஆண்டவரே. இந்த திருமணத்தில் நீங்கள் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகள் மேலுடைய கருத்தை வைக்கணும். இந்த பிள்ளைகள் மேலுடைய கருத்தை வைக்கணும் ஆண்டவரே. எங்கள் கர்த்தர் வந்து இந்த 2 பிள்ளைகள் மேலுடைய கருத்தை வச்சு நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அவர்கள் வாழும் மகிமையாய் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் எவ்வளோ துயரப்பட்டாங்களோ, எவ்வளவோ ஆண்டவரை நெருக்கப்பட்டாங்களோ, நிந்திக்கப்பட்டாங்களோ, அதுக்கு இணையாக 100 பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தையும் நிறைவு நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருமணத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, தடை செய்கிற அந்தகார வல்லமைகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆண்டவரே இந்த திருமணத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. இந்த திருமணம் எந்த விதத்திலும் குறையில்லாமல் நடக்க, தடை இல்லாமல் நடக்க எல்லா விதத்திலும் ஆண்டவரை நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கருத்தில் ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறையா. நாங்கள் சமூக இடைவெளியோடு ஆண்டவரே இந்த ஆலய வளாகத்தில் கீழே அந்த டைனிங் ஹாலில் ஆண்டவரே நாங்கள் சர்ச்சில் வச்சு திருமணம் செய்ய முடியாட்டிலும் இந்த டைனிங் ஹாலில் வச்சு நாங்கள் 15-20 பேர் நின்று பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அவர்களை நீர் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு எதுவாக ஆண்டவரே இந்த மே 15வது நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் நீர் அனுகூலமாக்குவீராக. எங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் நீர் அனுகூலமாக்கி உங்கள் வல்லமையுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் வாரும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே திருமண ஆராதனையில் நீர் வந்து அசைவாடும் ஆண்டவரே. உங்கள் நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படியான மகிமையான கிரியைகளை நடப்பித்து உங்கள் வல்லமையுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த நாளில் எந்த நோய் தொற்று உள்ளவர்கள் யாரும் அந்த சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. அந்த சர்ச்சு வளாகத்துக்குள்ளே, அந்த ஹாலுக்குள்ளே, அந்த டைனிங் ஹாலுக்குள்ளே யாரும் வரக்கூடாது ஆண்டவரே. அப்படி ஒரு நல்ல சூழலை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. குழப்பம் உண்டாக்குற யாரும் அந்த நாளில் அங்கே வரக்கூடாது ஆண்டவரே. குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் யாரும் அந்த இடத்துல வரக்கூடாது.
முரட்டாட்டு செய்கிற யாரும் அங்கே வரக்கூடாது ஆண்டவரே. நீங்க வந்து அந்த திருமணத்தை நீர் ஆசீர்வதிச்சு அந்த பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும்படியாய் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆவியானவரே நீர் ஆசீர்வதி. ஆவியானவரே நீர் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்காக செய்யுங்க. பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதற்கு எங்கள் அப்பா வந்து எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இதுபோல் ஆண்டவரே டானியல் விக்டோரியா திருமணத்தையும் கூட ஆண்டவரே ஜூன் ஜூலைக்குள்ளே அதை முடிக்கிறதற்கு ஆண்டவரே நீர் திறந்த வாசலை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய திருமணத்தில் நீர் வந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வல்லமையில கரங்களில் ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் நடுவிலே வந்து உங்கள் வல்லமையில நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை செய்து உங்கள் பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்கள் சபையில் உள்ள மக்கள் ஆண்டவரே இந்த இணையதளத்தில் எங்களோடு கூட ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் சில ஆண்டவரே ஆண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மணமகளை தேடுகிறார்கள், சில பெண் பிள்ளைகளுக்கு மணமகனை தேடுகிறார்கள். ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வரும்படியாக இந்த திருமண காரியங்கள் எல்லாம் வரும் காலங்களில் நடக்கிறதுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் ஆண்டவரே மகன் மணிக்கு ஒரு நல்ல ஆண்டவரே மணமகள் கிடைக்கணும், ஜெசுனுக்கு ஒரு நல்ல மணமகள் கிடைக்கணும் ஆண்டவரே. நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதில் மாற்றினாவுக்கு ஒரு நல்ல மணமகன் கிடைக்கணும் ஆண்டவரே. தகப்பனே நமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே செல்வியுடைய நாத்தனாருக்கு ஒரு நல்ல மணமகள் கிடைக்கணும், மணமகன் கிடைக்கணும் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்னும் எங்கள் சபையில் திருமணத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல மன வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல சூழலை நீர் உண்டாக்கி தாரும். அப்படிப்பட்ட அனுகூலமான காரியங்கள் கைகூடி வரும்படியாய் செய்யும். எல்லாவற்றிலும் உடைய பரிபூர்ண சித்தம் மாத்திரமே நிறைவேற நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் அற்புதங்களை செய்வீராக. ஆவியானவரே நீர் அதிசயங்களை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அனுகூலமாய் மாறட்டும் ஐயா. எங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் மாறட்டும். கர்த்தர் நீர் வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்கள் சபையில குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரமான அசோக் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. அசோக் பிரபாவுக்கு அற்புதம் செய்யுங்க. நவீன் ரேஷ்மாவுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அஜி மித்ராவுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. சௌரி லதாவுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே செல்வியுடைய நாத்தனாருக்கு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி ஐயா. நீர் மறவாத தெய்வம் ஆண்டவரே. எங்களை மறக்காம எங்க பிள்ளைகளை நினைவு கூறுகிற தெய்வம். அன்னைக்கு அண்ணாலை நினைவு கூர்ந்தவர், ராகேலை நினைவு கூர்ந்தவர் ஆண்டவரே, சாராலை நினைவு கூர்ந்தவர், எலிசபெத் சகரியாவை நினைவு கூர்ந்தவர். இன்றைக்கும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல பிள்ளை செல்வம் தந்து ஆண்டவரே பிள்ளைகளை கனப்படுத்துங்க. மகள் ஆண்டவரே சுமித்ராவை ஆண்டவரே ஜான்சனை நினைவு கூர்ந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல பிள்ளை செல்வம் உண்டாகும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும் ஐயா. உங்க வல்லமை விளங்கட்ட ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க மகிமையுள்ள கருத்தில் ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த பரிசுத்த நாமத்தையே நீர் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
அதிசயம் செய்பவரே, இன்றும் அதிசயம் செய்பவரே, இன்றும் அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த காலத்தில் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, நம்ம குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்? பலத்தால் அடைக்கட்டும். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் என்ன செய்யணும்? பலத்தால் அடைக்கட்டும். வருகிற நாட்களில் ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தும். இந்த லாக்டவுன் காலங்கள் முடியும் போது நம்ம எல்லாரும் பலமுள்ளவர்களாய் கர்த்தருக்கு சேவை செய்யவும், ஊழியம் செய்யவும், கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கவும் இந்த காலத்தை ஒரு ஆயத்த நாளாக கர்த்தர் நமக்கு மாற்றி தரும்படியாக. வேலை நம்ம ஆயத்தப்பட முடியாத நிறைய பலவீனங்கள், சோர்வுகள் இருந்தால் கூட அதெல்லாம் கர்த்தர் மாற்றும். இந்த காலத்தில் நம்ம சபை நல்ல சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி, சபை மக்கள் எல்லாம் சும்மா எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல வரும் காலங்களில் ஆண்டவர் பிரகாசிக்க செய்யவும், நம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் கர்த்தர் பரிசுத்தாவின் வல்லமை வரங்களை ஊற்றி இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெற்று தேவனுடைய சேனையில் ஒரு யுத்த வீரர்களைப் போல நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு வேண்டிய அபிஷேகம், கிருபை, வல்லமை தரும்படியாக, காலத்தை அறிந்தவர்களாய் நாம் தேவனுக்காக வல்லமையாய் செயல்பட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். லாக்டவுன் காலங்கள் முடியும் போது எங்கள் விசுவாசிகள் எல்லாம், ஊழியக்காரங்கள் எல்லாம் வல்லமையுள்ளவர்களாய் நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஆவிக்குரியவர்களாக மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில் சிறந்த போர் வீரர்களைப் போல, சிறந்த யுத்த வீரர்களைப் போல ஒவ்வொருவரும் நாங்கள் மாற எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும்படியாக இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, ஆவியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. இந்த அருமையான வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஐயா, இந்த அருமையான வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியில் ஆண்டவரே இறங்கி வாரும். எங்கள் மக்களை இந்த காலத்தில் நீர் உமக்கென்று உருவாக்கிடும். என்னை உமக்கென்று உருவாக்குங்க ஐயா, என் குடும்பத்தை உமக்கென்று உருவாக்குங்க ஆண்டவரே. எங்கள் உருவாக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள், தோல்விகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி ஆண்டவரே, இந்த காலங்கள் தடை காலங்கள் நாங்கள் பலனடைகிற காலங்களாக, இந்த தடைபட்டு இருக்கிற காலங்கள் நாங்கள் கிருபையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே அற்புதங்களால் எங்களை நிரப்பிக் கொள்ளுகிற காலங்களாக, தேவ அபிஷேகமும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிற காலமாய் இந்த காலங்கள் எங்களுக்கு மாறட்டும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்காக எரிந்து பிரகாசிக்கும்படி எங்கள் தேவனுடைய கரத்தில் ஆண்டவரே பிரயோஜனமான, எங்கள் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வணைந்திடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வேண்டாத பலவீனங்களை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி போடுங்க. உங்க மனம் வருத்தப்படுற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்களை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி எங்களை நீர் மகிழும்படியான காரியங்களை நாங்கள் நடப்பிக்கிறதுக்கு ஏற்ற ஆண்டவரே நல்ல சுத்தமுள்ள மனிதர்களாய், பரிசுத்தமுள்ள மனிதர்களாய், தேவனுக்கு ஏற்றவர்களாக, தேவ சித்த நிறைவேற்றுகிறதுக்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை, எங்கள் குடும்பங்களை, ஊழியக்கார குடும்பங்களை நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உதாசீனமான அனுபவங்கள், நிர்விசாரமான அனுபவங்கள், நிர்விசாரமான உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆக்கி இந்த காலத்தை உணர்ந்தவர்களாக, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்துவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தில் லௌகீகத்தில் திளைக்கணும்னு ஆண்டவரே உம்முடைய அன்பையும் பரிசுத்தத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் ஆண்டவரே மறந்துட்டு வாழ்கிற ஆண்டவரே அந்த நிர்விசாரமான வாழ்க்கைக்குள்ள யாரும் நுழைஞ்சிடாதபடிக்கு
ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில தீர்மானம் எடுத்து ஆண்டவரே பொருத்தனையோடு கூட உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக, உயிருள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு ஆராதனை செய்து இந்த லாக்டவுன் காலங்கள் முடியும் போது ஒரு பெரிய எழுப்புதல் எங்க தேசத்துல உண்டாகும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த எழுப்புதல் காலத்தில் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சேனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் போர் வீரர்களை போல ஆண்டவரே போராட தேவ ராஜ்யத்தின் ஆண்டவரே மகிமைக்கென்று நாங்கள் ஆண்டவரே எரிந்து பிரகாசித்தனே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இன்னைக்கு ஒருவேளை எங்க வாழ்க்கையில எந்த அறிகுறி இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்தி தேவன் எங்களை நிரப்புவதற்கும் எங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக எங்கள் இருதயங்களை நாங்கள் செம்மையாக்கி கொண்டு எங்கள் வழிகளை நாங்கள் நேராக்கி கொண்டு எங்கள் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற மக்களாக கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரத்தில் நடக்கிறதுக்கு ஏதுவாக தேசமெங்கும் எங்கள் எல்லா ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் தேவனுக்காக செயல்படக்கூடியவர்களாய் மாற்றும்படியாய் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் கிரியை செய்யும். உங்க வல்லமையுள்ள நாமத்தை அப்பா நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சேவகர் கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். தேசத்தில் ஒரே கொரோனா வைரஸினாலே ஜனங்கள் எல்லாரும் பதட்டத்தோடு வாழ்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் தைரியமாய் வாழ்கிறாங்க. ஆனாலும் இது பரவிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே. அந்த காரியத்தில் இந்த ஆண்டவர் ஒரு விடுதலை நம்ம தேசத்துக்கு தரும்படியாக 1000 பெருகுதுன்னு சொல்கிறாங்களே. 1000 சுகமாகறாங்கன்னு சொல்லத்தக்கதாக ஒரு 4 நாளில் ஆண்டவர் 1000 பேர் சுகமாகினார்னா ஒரு 30 நாளில் நம்ம கொரோனா வைரஸை நம்ம தேசத்தில் இல்லாமல் போயிடும். ஜெபம் பண்ணலாமா? ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேராவது சுகமாகட்டும். இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் நீங்கி ஜனங்கள் விடுதலை பெறட்டும். ஆண்டவரே, தேசத்தில் ஜனங்கள், ஏழை ஜனங்கள் எல்லாம் புலம்பி வாடுறாங்க. அன்றாட காட்சிகளை அன்றாட கூலி வேலை செய்து பிழைக்கிற பிள்ளைங்கள்லாம் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கப்படுறாங்களே. அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு லகுவான ஒரு சூழ்நிலை உண்டாகும்படி இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்திலிருந்து எங்கள் தேசத்தை ரட்சியும். அதேவேளை நம்ம சமுதாய இடைவெளியை நம்ம ஜனங்களெல்லாம் கடைபிடிக்கணும். ஒழுக்கத்தோடு நம்ம காய்கறி இனிமேல் விளையாத மாதிரியும் நாளைக்கு கிடைக்காத மாதிரி தம்மன்னு போய் விழுந்து கூட்டத்தில் நெரிச்சு ஜனங்கள் அநாகரிகமான காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் இல்லாதபடிக்கு ஜனங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு விழிப்பு தரும்படியாக இந்த கொரோனா வைரஸிலிருந்து தேவன் நம்முடைய தேசத்தை காப்பாற்றி நம்முடைய ஜனங்களை பாதுகாத்து நம்முடைய டாக்டர் நர்ஸ் எல்லாம் கத்தர் அற்புதமாய் பாதுகாத்து கத்தர் அவருடைய சேவையை கத்தர் பாராட்டி அவர்களுக்கு சுகம் ஆரோக்கியம் தரும்படியாக அவருடைய சேவை மூலமாய் அநேகருக்கு நன்மை உண்டாக அனுகிரகம் செய்யும்படியாக
நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், ரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாய் இருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேளையில் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவரே நீர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த கோபம் ஒரு நிமிஷம், இந்த தயவோ நீடிய வாழ்வு ஆண்டவரே. அந்த தயவு எங்க தேசத்தின் மேல் காட்டுங்க. எங்க ஜனங்க மேல கொஞ்சம் பரிதாபப்படுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினால தாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க மேல நீங்க பரிதாபம் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 பேராவது சுகமடையணும் ஆண்டவரே. இன்றைக்கு 1000 பேர் சுகமடைஞ்சாங்கன்னு சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆவியானவரே, அப்படிப்பட்ட அற்புதத்தை நீர் செய்த ஆண்டவரே, உங்க வல்லமையில நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேராவது சுகமடையணும் ஐயா. ஒரு 1000 பேராவது இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்கள் ஆக. அதற்காக அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகள், மருத்துவருடைய முயற்சிகள், நர்சுகளுடைய முயற்சிகள் ஆண்டவரே, மருத்துவ பணியாளருடைய முயற்சிகள், அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவரே எங்க தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. தேசத்தில் ஜெபிக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நிறைவு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மகிமையில கரத்தில் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நீர் அதிசயம் செய்வீராக. ஆவியானவரே நீர் அற்புதம் செய்வீராக. ஆவியானவரே நீர் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு நாள் 1000 பேராவது சுகமடையணும் ஐயா. ஒவ்வொரு நாள் 1000 பேராவது சுகமடையும்படி எங்க தேசத்தில் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் வேரோடு அழிக்கப்பட்டு போகத்தக்கதாக என் ஆண்டவராகிய தேவன் நீர் அற்புதங்களை செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்காக மன்றாடுகிற மக்களுடைய மன்றாட்டை கேளும். எல்லாரும் சுகமடைய வேண்டும் என்று விரும்பி செயல்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய கிரியைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமூக பணியாளர்கள் ஆண்டவர், ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து உதவி செய்கிறவர்கள் ஆண்டவர், இந்த கொரோனா வைரஸுக்காக தியாகமாய் தங்களை ஒப்பு கொடுத்து சேவை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. இந்த நோய் தொற்று அவர்களுக்கு தொற்றாதபடிக்கு ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கரத்தில் ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள கரங்களில் ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே நீர் அதிசயம் செய்வீராக. ஆவியானவரே நீர் அற்புதம் செய்வீராக. ஆவியானவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட மகிமையான செயலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே பொறுப்பெடுங்கப்பா. ஆவியானவர் தாமே பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் தாமே பொறுப்படுத்த அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தில் ஆண்டவரே இந்த தீமைகள் வேரோடு அழிக்கப்பட்டு ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே, மக்களுடைய ஆண்டவரே பயன்பாட்டுக்கான ஆண்டவரே எல்லா ஸ்தலங்களும் திறக்கப்படவும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக மக்கள் எடுக்கிற ஆண்டவரே முயற்சிகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே எங்க மக்கள் ஆண்டவரே இந்த மார்க்கெட்ல கூட்டம் கூட்டமாய் அவங்க கூடாதபடிக்கு சமூக இடைவெளியை பின்பற்றி ஆண்டவரே மிகவும் பொறுமையுள்ளவர்களாய் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நடக்க ஒவ்வொருவருக்கு நல்ல உணர்வுள்ள இருதயம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க மகிமையுள்ள கருத்தில் ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்க தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் எல்லாரும், இந்த தேசத்தின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கு ஆண்டவரை நன்மை செய்யும்படி லாக்டவுன் செய்தார்களே தவிர இந்த ஜனங்களுக்கு எது தேவை என்பதை அறிவிக்காமலே லாக்டவுன் செய்ததுனாலே ஜனங்கள், ஏழை ஜனங்கள் துன்பப்படுகிறார்கள். அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே கடன் வாங்க கூட ஆண்டவரே கடைகள் இல்லை. தங்கள் நகைகளை அடமான வைக்க கூட ஒரு மார்வாடி கடை இல்லைன்னு திகைக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஆண்டவரே துன்ப சூழலை என் ஆண்டவர் நினைவு கூர்ந்து உங்க வல்லமையுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய விடுதலை எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, மனுஷர்கள் எந்த விதத்திலும் அக்கிரமமான கிரிகளை செய்தாலும் கூட நீ ஜனங்க மேல பரிதாபப்படுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, துயரப்பட்டவர்களும் சிதறப்பட்டவர்களும் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரே மனதுருகி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை சுகமாக்கி உபதேசித்து போஷித்து நடத்தின தெய்வம் இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அதை இன்றைக்கு ஆண்டவரே மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உணரும்படி செய்யுங்க.
அவளுக்கு தரிசனங்களை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 பேராவது சுகமாகி வெளியே வரணும் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்தில் கொரோனா வைரஸ் இல்லைன்னு சொல்லத்தக்கதாக எங்க தேசத்தின் மேல் நீங்க மனமிறங்கி அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமையில கரத்தில் ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வல்லமையில நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோத்ரம் தோத்ரம் 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 பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு கூறினாரே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே அயர்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே அயர்ந்து களி கூறு. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவர் அரிய பெரிய காரியங்களை நம்முடைய ஊழியத்தில் குடும்பங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறபடியால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் ஒரு நாள் மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.